வணக்கம். இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் மொச்சப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 100 கிராம் மொச்சப்பயிரை சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் ஊற வச்சு செஞ்சீங்க அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். ஆனால் இந்த மாதிரி வறுத்து வேக வைக்கும்போது ரொம்ப டைம் எடுக்கும். அது மாதிரி குக்கர்லையுமே பார்த்திங்கன்னா இப்போ இது செவக்க வறுத்துட்டேன். இதை குக்கரில் சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். உப்பு சேர்க்கக்கூடாது. நான் மறந்தாப்பில் சேர்த்துட்டேன். நீங்கள் உப்பு சேர்த்துறாதீங்க. இப்போ இது எனக்கு வேகிறதுக்கு 15 விசில் விட்டதுக்கப்புறமா தான் வெந்துச்சு. உங்கள் குக்கர் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 15 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கி எடுத்துக்கணும். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்லா மசிய நல்லா வெந்து வரணும். அந்தளவுக்கு நீங்கள் வதக்கிக்கணும். இது கூடவே கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முருங்கைக்காய் மட்டும்தான் இருந்தது. ஸோ 2 முருங்கைக்காய் சேர்த்துக்கிட்டேன். இல்லை கத்திரிக்காய், முருங்கைக்காய் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆப்ஷனல் தான் இது. இப்போ முருங்கைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மல்லித்தூள் ரெசிபி ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு லிங்க் வேணும்னா கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் லெமன் சைஸ் புளியை நான் முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். அந்த புளியை மட்டும் கரைச்சிட்டு அதோட தண்ணியை சேர்த்து நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இது நல்லா இந்தளவுக்கு கொதித்ததுக்கப்புறமா இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மொச்சப்பயிர் நல்லா 15 விசில் விட்டதுக்கப்புறமா வெந்துருச்சு. அதோட தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா குழம்பு ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும். மொச்சப்பயிர் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா டேஸ்டியான மொச்சப்பயிறு குழம்பு ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அடுத்து என்ன மாதிரி ரெசிபிஸ் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.